வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போகிறீங்க. 1.5 கிலோ பழுத்த தக்காளி, எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி, 3 முழு பூண்டு தோல் உரிச்சது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு விசில் வரைக்கும் வச்சுருங்க. பழுத்த மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நிறம் மாறுறதுக்குள்ளே தக்காளிலாம் ஒரு விசில் வச்சுருந்து பார்த்திங்களா, ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடுங்க. 1 கை அளவு கல்லுப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. தக்காளி வேக வைக்கிறப்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம கட் பண்ணி வேக வைக்கிறதுனால அதுலேயே தண்ணி வந்துடும். இந்த அரைச்சதை எண்ணெயில் ஊற்றுறப்ப பார்த்து ஊற்றுங்க. நல்லா வதக்கிடுங்க. தெறிக்கும், கண்ணில் பட்டால் எரியும், பார்த்து வதக்குங்க. இது நல்லா வதக்குறப்ப சுருங்கும். அந்த டைமில் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா விடும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் வதக்குறப்பையே போட்டுக்கோங்க. கல் உப்பு போடக்கூடாது, கரையாது. பழுத்த தக்காளியாக இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரைஸ்க்கும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷன். சமைச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.